அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷல். கும்பராசிக்கு, கும்ப லக்கணத்துக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு 2ல், லக்கணத்துக்கு 2ல் சரி பார்த்தீங்கன்னா இந்த புதன் ராகு செவ்வாய், புதன் நகர்ந்துட போகிறாரு. நகர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா முயற்சியால் பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. நாங்கள் 8 கிரகம் 3ல் இருந்த சில விஷயங்கள் ரகசிய நடவடிக்கைகள் அதெல்லாம் இருக்குமா? சில ரகசிய நடவடிக்கைகள் இருக்கலாம். ஆனால் குரு 4ல் இருந்து 9ஆம் பார்வையில் 12ஆம் இடத்தை பார்த்து அந்த குரு புதனை ரீச் ஆக போகிறாரு. இன்னும் 40-50 நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா புதன் குரு சுக்கிரன் இந்த 3 பேர் காம்பினேஷன் கும்பத்துக்கு புது புது விஷயமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் இருப்போது. திருமண வாழ்க்கை, நண்பர்கள், புதிய உறவுகள், ஒரு புது லைஃப்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த ஸ்ட்ரெஸ்ட்டு ஒரு ப்ரெஷராக இருக்குங்க லைஃப்பில். எனக்கு எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க, வழி தாங்க முடியல, இனி யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கான நேரம்னு வந்திருக்க பார்த்து எல்லாமே பாசிட்டிவான பீப்புள் உங்களை நோக்கி வருவாங்க. அப்போ திருமணம், ஃப்ரெண்டு, ஒரு புது தொழில், புது வேலை, இப்படி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. ஏன்னா இந்த வீடியோ அந்த நிமிஷம் பார்த்துட்ருக்கீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்றதான் பார்த்துட்ருக்கீங்கலாம் பார்க்கக்கூடாது, வேணாம் அப்படின்ட்டு போயிடும். எல்லாமே தான் சொல்லிகிட்ருக்காங்க, என்ன நடந்துட போகுது. ஆக்சுவலி சனியுடைய காரகத்துவமே பொறுமை தான். பொறுமை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அந்த பொறுமை இல்லாத தன்மையை கொடுக்கறதுக்கு சந்திரன் சனியுடைய தன்மை, செவ்வாய் சனியோடைய தன்மை, இந்த காம்பினேஷனால தான் எடுத்தங்கவுத்தன்னு அவசரப்பட்டு டக்குன்னு ஒரு நம்பரை கூட பிளாக் பண்ணி டெலிட் பண்ணி தூக்கிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவசரப்பட வச்சிடும் எமோஷனில். ஆனால் அது எமோஷன் ஆகவே கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், புதன் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், கேது நட்சத்திரத்தில் வருகிறார். கேது பகவான் அமர்ந்திருக்கிறது 8ஆம் இடம். உங்களுடைய தடையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கம்ப்ளீட்டாக எல்லா விஷயமும் எவ்வளோ தடை இருக்குது அத்தனை தடையை நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஆனால் நரம்பு சம்மந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஃபேவர், வேறு லெவலில் ஃபேவராக இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. அந்த சந்தோஷம் நான் நினச்சே பார்க்கல, இந்தளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் தெரியல, எதிர்பார்க்கல. இவ்வளோ நாளாக வழியில் இருந்தேன், இப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. இந்த குருவுடைய பெயர்ச்சி எனக்கு எஃபெக்ட் தெரியுது, இந்த புதனுடைய பெயர்ச்சி எஃபெக்ட் தெரியுது, அடுத்து சூரியனுடைய பெயர்ச்சி எனக்கு எஃபெக்ட் நல்லா தெரியுது, அதுக்கான சிம்டம்ஸ் வருது. ஏன்னா சூரியன் அடுத்து நகர்ந்து போகக்கூடிய வீடு, வாகனம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. அது கலத்திர ஸ்தானம், திருமண வாழ்க்கை, நண்பர்கள். அது 4ஆம் இடத்துக்கு போகும்போது முயற்சியால் வீடு, வாகன, சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும். வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுன்னு பார்த்தா அது முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களே ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், புதன் அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு. இப்போ அந்த புதன் சுக்கிரனுடைய நிலை பாருங்கள். 4ன்ற வீடு வாகனம், சொத்து, 8ன்ற தடைகள், ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது, எல்லாமே கிளியர் ஆகிடும். கம்ப்ளீட்டாக எல்லாமே கிளியர் ஆகிடும். 4th ஹவுஸ் 8th ஹவுஸும் குறிக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் கனெக்ட் ஆகும்போது இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் ஏதோ ஒரு கோபத்தில் பைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறது, காரில் ரொம்ப ஸ்பீடாக போகிறது. ஏன்னா மனைவி மேலேயோ, உங்கள் கணவர் மேலேயோ, உங்கள் காதலன் காதலி மேலேயோ இருக்கிற கோபம் அந்த காரில் பைக்கில் காட்டுறாதீங்க. ஏன்னா அந்த கோபன்றது செவ்வாய். அந்த காரு பைக்கு பாருங்கன்னா அது ஒரு சுக்கிரன். ஸோ அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக அந்த காரு பைக் மேலே காமிக்கவே கூடாது. வீட்டில் கதவை தூக்கி அடிக்கிறது, டவான்னு சாத்துறது, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, நான் என்ன பண்ணுறது? அதனால் ஒரு கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஆனால் மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விட சூப்பரான ஒரு வாழ்க்கை இருக்குது. எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேலே 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 போயிட்டே இருப்பீங்க. அதை விட பல மடங்கு சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, இதை சொல்லும்போது, இதை செய்யும்போது எஃபெக்ட் தெரியுதுங்க, நல்லா தெரியுதுங்க. இன்னும் நிறைய பேர் நான் சொன்ன இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்காங்க. இப்போ மனசு எதிரிகளுடைய தொல்லையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க. மீனை பார்த்து ரசிங்க. சும்மா டக்குனு பொரியை போட்டு டக்குன்னு ஓடியதில்லை. ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காருங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காருங்க.
1 மணி நேரம் கூட உட்காந்து அந்த மீனை பார்த்து ரசித்து மீனுக்கு பொறி போட்டு அப்படியே மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிடும். எதிரிஸ்தானம் பலம் உங்களுக்கு பாசிட்டிவாக பலம் ஆகும். அதுக்கு வயிற்று வலி, கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் விட்டு வேறு லெவல், வேற ஒரு ரகத்துக்கு உங்களை கொண்டு போகும். அது உங்கள் வாழ்க்கையுடைய நிலை, தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே தூய்மைப்படுத்திடும். சின்ன ஒரு பரிகாரம். ஏன்னா அந்த நீரோட இது வந்துன்னா கும்பத்துக்கு எதிரி சந்திரன் ஆகாத கிரகம். ஏன்னா அது தேவகுரு, நீங்கள் அசுரு. அதை அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே பாசிட்டிவாக கொண்டு வரது தான் இந்த பரிகாரம். சாப்பிடும்போதெல்லாம் கோவப்படவே கூடாது. சாப்பிடும்போது கோவத்தை வெளிப்படுத்தும் போது செவ்வாய் சந்திரன் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த கோவத்தில் தான் வந்து அதீத விராக்தி தன்மையை கொடுக்கும். ஏன்னா கும்பத்துக்கு 3ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். அந்த 3ஆம் இடத்துக்கு இந்த கும்பம் வந்து பாதகாதிபதி. அதனால் கை வாங்க வைக்கும் டக்குன்னு. மனசு கெடுத்து விட்டு கை வாங்கி அடிக்க போகிறதுலாம் இந்த அமைப்பு தான். ஆனால் அந்த மாதிரி டைம்லாம் வந்து பாவம் மன்னிச்சிடணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுடைய தன்மைகள் எல்லாமே பாசிட்டிவ் போயிடும். டோட்டலாக என்டையர் லைஃபே ஒரு சேஞ்சஸ் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். மிக மிக உயர்வான மனிதர்களை பார்க்க முடியும். நமக்கு தேவை என்னங்க, ரொம்ப ஒரு நல்ல நபர்கள், நல்ல மனிதர்கள், ஃப்ரெண்டாவோ, அண்ணனாவோ, தம்பியாவோ, அக்காவோ, சிஸ்டர், எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் நல்ல நபர்கள். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மைப்படுத்த நல்ல நபர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அடுத்தது சுக்கிரன் பாருங்கள், நேரடியாக பார்க்குறது சொந்த வீட்டை பார்க்குது, பாக்கியஸ்தானம். அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு திருமண வாழ்க்கை. ஏன்னா சுக்கிரன் தன் வீட்டை பார்க்கும்போது இந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் வரும். நல்ல ஒரு நபர், நல்ல ஒரு ஆண்மகன், நல்ல ஒரு பெண் ஒரு வாழ்க்கை துணைக்கான ப்ரொஃபைலாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது மோட்டிவ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகுது, அதனால வலியை கொடுக்குது. ஆனால் அதை விட சூப்பரான ஒரு விஷயம் வருது. ஆனால் அந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகி உச்சபட்ச சந்தோஷமான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். தொட்டதெல்லாம் வெற்றி, மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் உங்கள் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான பாசிட்டிவான விஷயம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து செவ்வாயுடைய தன்மை கை வாங்க வைக்கிது, கோவம் வருது, தொழில் வேலை சம்மந்தமான விஷயங்களை ப்ரெஷரை கொடுக்குதுன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாயை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக பூனை நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க. பூனை நாயை பார்த்து ரசிங்க. செவ்வாயுடைய காரகத்துவத்தை மட்டும் ஃப்ரெண்டாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கே கோவம் வராது, அவ்வளோவும் வராது. எந்த இடத்துல கோவப்படக்கூடாதுன்றது தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா அவசரமாக டக்குன்னு ஒரு நம்பரை டெலீட் பண்ணி தீக்கடாசுறது, கோவம் வர்றது, கடுமையாக கெட்ட வார்த்தை பேசுகிறது, இது எல்லாமே செவ்வாயுடைய தன்மை வந்து கும்பத்துக்கு வந்து 3ஆம் இடத்தை ரொம்ப கடுமையாக ஆக்டிவேட் பண்ணி விட்டு விராக்தியான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுது. ஸோ இதோடைய தன்மையெல்லாம் குறைச்சிடும் அந்த செவ்வாய். கோச்சார ரீதியாக செவ்வாய் ராகுவோடைய பிடியில் இருக்கிறாரு. ராகுவோடைய பிடியில் இருக்கும்போது சில எதிர்மறை வலைகள், எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய இதில் போயிட்டு அதில் போய் அமர்ந்துருக்கு. அப்போ பேச்சையும் கொஞ்சம் பேச வைக்கும். செவ்வாய் ராகு ஒன்றா இருக்கும்போது பேச்சை டக்குன்னு பேச வச்சிடும். அதை பேசுகிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஏற்றம் தான், வெற்றி தான், மகிழ்ச்சி தான். மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்கான வழி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும். ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, சின்ன விஷயத்துக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டால் அதை விட பெரிய விஷயத்துக்கு நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி தான். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பாருங்கள், தொடர்ச்சியாக இந்த பரிகாரங்களை மட்டும் செய்யுங்க. இதை நம்ம வெறும் முக்கியமான பாயிண்ட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பகுதி 2ல் இன்னும் நிறைய அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஜாதகத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக உங்களுக்கு பலன் சொல்லுவேன். ஜாதகத்துக்கான கட்டண விவரங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வரும். டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரம், குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு கணிச்சிட்டு ஃபோனில் தெளிவாக சொல்லிவிடுவேன். நீங்களே டைம் சொல்லலாம், இந்த டைமுக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு. அந்த டைம் கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.